ஹலோ, இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆட்டோகேடை பற்றி பார்க்க போகிறோம். ஆட்டோகேட் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா மெயினாக ஒரு 2D சாஃப்ட்வேர். இது மெக்கானிக்கல் இண்டஸ்ட்ரீஸ்லேயும் யூஸ் பண்ணுறாங்க. நிறைய ஃப்ரண்ட் வியூ, டாப் வியூ அந்த மாதிரி வியூஸ் ஸ்கெச் பண்ணுறதுக்கும். மெயினாக பார்த்திங்க அப்படின்னா சிவிலில் எதுக்காக யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்திங்க அப்படின்னா லேஅவுட்ஸ், அவங்களோட லேஅவுட்ஸ் ஃபுல்லாகவே க்ரியேட் பண்ணுறதுக்கு, அந்த ஏரியா எவ்வளோ, என்னென்ன இடத்துல என்னென்ன ரூம்ஸ் வரப்போகுது, இந்த மாதிரி லேஅவுட்ஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் அவங்களோட சர்க்யூட்ஸ் பில்ட் பண்ணுறதுக்கு ஆட்டோகேட் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஆட்டோகேடோட மெயின் ஸ்ட்ரீமே பார்த்திங்க அப்படின்னா 2D தான் அதிகமாக இதில் யூஸ் பண்ண முடியும். 3D ஆப்ஷனும் இருக்குது. பட் அதர் சாஃப்ட்வேர்ஸை கம்பேர் பண்ணுறப்போ இது அந்தளவுக்கு காம்படிட்டிவாகவும் அக்யூரேட்டாகவும் யூசர் ஃப்ரெண்ட்லியாகவும் இல்லாததால் இன்னை வரைக்கும் எல்லா இண்டஸ்ட்ரீஸ்லையுமே இது 2Dக்காக மட்டும்தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. எஸ்பெஷலி சிவில்லையும் எலக்ட்ரிக்கல்லையும் சர்க்யூட்ஸ் அண்ட் அந்த சிவில் லேஅவுட்ஸ் வரைகிறதுக்காக. ஓகே, ஆட்டோகேட் பார்க்குறதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா இதான் ஆட்டோகேட் சாஃப்ட்வேர். எந்த ஒரு சாஃப்ட்வேர்க்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அதோட யூசர் இன்டர்ஃபேஸை பற்றி தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். இது பார்த்தீங்க அப்படின்னா அதோட அப்ளிகேஷன் மெனு. இது பார்த்திங்க அப்படின்னா குயிக் அசஸ் டூல் பார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா ரிப்பன்ஸ். இந்த ரிப்பன்ஸில் தான் உங்களுக்கு தேவையான எல்லா கமாண்ட்ஸுமே இருக்கும். இது உங்களோட கிராஃபிக்ஸ் ஏரியா. இது யூசிஎஸ் ஐகான் அப்படின்னு சொல்லுவாங்க. இது பார்த்திங்க அப்படின்னா உங்களோட லேஅவுட் டேப். இது ஃபைல் டேப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுலேருந்து நான் எத்தனை ட்ராயிங்ஸ் ஒரே டேப்பில் நான் எத்தனை ட்ராயிங்ஸ் வேணாலும் வச்சுக்க முடியும், நான் ஃப்ளிப் பண்ணி பார்த்துக்க முடியும். இது பார்த்திங்க அப்படின்னா என்னோட கமாண்ட் லைன் பேலட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கே இருக்கிற கமாண்ட்ஸ் லைன், பாலிலைன் இதை நான் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இங்கே டைப் பண்ணி கூட என்னால் எடுத்துக்க முடியும். இது என்னோட ஸ்டேட்டஸ் பார் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே தான் ஆர்த்தோ, ஓஸ்னாப் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருக்கும். இது பார்த்திங்க அப்படின்னா வியூ கியூப். ஸோ வியூஸ் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணுறதுக்கு, அதாவது எஸ்பெஷலி 3Dயில் ஒர்க் பண்ணுறப்போ வியூஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு இந்த வியூ கியூப் யூஸ் ஆகும். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா நேவிகேஷன் பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நேவிகேஷன் பேன் எதுக்காக அப்படின்னா மூவ் பண்ணுறதுக்கு, ஜூம் இன் ஜூம் அவுட் பண்ணுறதுக்கு, 3D ஆப்ஜெக்டாக இருந்தால் ரொட்டேட் பண்ணி பார்க்குறதுக்கு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம். ஓகே, நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி ஆட்டோகேட் அப்படிங்கிறது 3Dயும் பண்ண முடியும். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா நான் இப்போ வச்சுருக்கிறது டிராஃப்டிங் அண்ட் அனோட்டேஷனில். ஸோ இதில் 3D பேசிக்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதில் மூலிமா நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா பாக்ஸ் பில்ட் பண்ணிக்க முடியும், எக்ஸ்ட்ரூட் பண்ணிக்க முடியும், ரிவால்வ் பண்ணிக்க முடியும். அதாவது அதர் 3D கேடில் பண்ணுற அதே 3D கமாண்ட்ஸ் இதுலேயும் பண்ண முடியும். பட் அந்த அளவுக்கு அக்யூரேட்டாக இருக்காது. ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா 3D பேசிக்ஸ் போக 3D மாடலிங் அப்படிங்கிறதும் இருக்குது. ஸோ இதுலேயும் நார்மலாக ப்ரெஸ் புல், அதாவது பூலியன் ஆப்ரேஷன்ஸ்னு சொல்லுவாங்க. ஒரே இதுலேருந்து சப்ராக்ட் பண்ணி எடுக்கிறது, இல்லை யூனியன் பண்ணி எடுக்கிறது. ஸோ அந்த மாதிரி ஆப்ரேஷன்ஸ் எல்லாமே இங்கே இருக்கும். அது போக பார்த்திங்க அப்படின்னா இதை மாடிஃபை பண்ணுறது, பிளேன்ஸ் எடுக்கிறது, ஸ்மூத்தாக மாற்றுறது, மெஷ்டாக இருக்கும் சில ஃபைல்ஸ்லாம் 3D ஃபைல்ஸ்லாம், அதை ஸ்மூத்தாக மாற்றுறது, இந்த மாதிரி எல்லா கமாண்ட்ஸுமே இருந்தாலும் ஆட்டோகேடில் 2D தான் மெயின் ஸ்ட்ரீம். ஏன்னா 3D மற்ற சாஃப்ட்வேர்ஸை கம்பேர் பண்ணுறப்போ அளவுக்கு அக்யூரேட்டாக இருக்காது அப்படிங்கிறதுனால. ஓகே, இப்போ நம்ம டிராஃப்டிங் அண்ட் அனோட்டேஷனுக்கு அதை பற்றி பார்க்கலாம். ஓகே, இதில் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஆட்டோகேடுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் நம்ம ஃபஸ்ட்டு விஷயம் என்ன பண்ணணும் அப்படின்னா யூனிட் செட் பண்ணணும். ஸோ என்னோடய கமாண்ட் லைனில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா யூனிட்ஸ் அப்படிங்கிறத டைப் பண்ணுறேன். ஸோ யூனிட்ஸ் எனக்கு வருது. ஸோ யூனிட்ஸ் போனோன்னே எனக்கு இந்த மாதிரி டைலாக் பாக்ஸ், அதாவது ப்ராப்பர்ட்டி பாக்ஸ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதில் எந்த டெசிமலில் வேணுமா, இல்லை ஆர்கிடெக்சரில் வேணுமா, இல்லை இன்ஜினியரிங்காக வேணுமா, எந்த மாதிரி வேணுங்கிறது சூஸ் பண்ணிக்கலாம். நான் டெசிமலில் வேணும்னு சூஸ் பண்ணிக்கிறேன். அதோட ப்ரெசிஷன் எந்த அளவுக்கு இருக்குங்கிறது சூஸ் பண்ணிக்கலாம். மில்லிமீட்டர்ஸில் வேணுமா, ஃபீட்ஸில் வேணுமா, இன்ச்சஸில் வேணுமா, இந்த மாதிரி விஷயங்களும் என்ன பண்ணிக்க முடியும் அப்படின்னா சூஸ் பண்ணிக்க முடியும். அதுபோக ஆங்கிள்ஸ் எந்த டிகிரியில் வேணும், ஸ்டாண்டர்ட் இன்டர்நேஷ்னலில் வேணுமா, அமெரிக்கனில் வேணுமா. ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஆட்டோகேடில் மெயினாக நம்ம யூனிட் செட் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா லிமிட்ஸ், அதாவது பேப்பர் சைஸ் செட் பண்ணுறது. ஸோ ஆட்டோகேடில் கண்டிப்பாக பேப்பர் சைஸ் செட் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஏன்னா நீங்கள் இந்த ஒரு கிராஃபிக்ஸ் ஏரியாவில் எவ்வளோ டயக்ராம்ஸ் வேணால் வரைஞ்சி அந்த டயக்ராம்ஸை செலக்ட் பண்ணி குறிப்பிட்ட பிளாட்டை மட்டும் பிரிண்ட் அவுட் எடுக்க முடியுங்கிற ஆப்ஷன் ஆட்டோகேடில் இருக்குது. பட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா லிமிட் செட் பண்ணிக்க முடியும். அதாவது பேப்பர் சைஸ், என்ன பேப்பர் சைஸில் நான் வரைய போகிறேன்னு சொல்லி. ஸோ இதில் என்ன கேட்கும் அப்படின்னா லோவர் லெஃப்ட் கார்னர். இது எப்போவும் எனக்கு லோவர் லெஃப்ட் கார்னர் வந்து 0,0 தான் ஸ்டார்ட் ஆகணும். ஸோ அதுக்கடுத்து பேப்பர் சைஸ் செட் பண்ணுறதுக்கு அப்பர் ரைட் கார்னர். அது எனக்கு A4ஓட பேப்பர் சைஸ் நான் என்ன செட் பண்ணுறேன் அப்படின்னா 210,297 போர்ட்ரைட்டுக்கோ லேண்ட்ஸ்கேப்புக்கோ எதுக்கு வேணாலும் நான் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா செட் பண்ணிக்க முடியும். ஓகே, இப்போ நான் பேப்பர் சைஸ் செட் பண்ணிட்டேன். இப்போ நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா ட்ரா பண்ண ஸ்டார்ட் பண்ண முடியும். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா நிறைய டைப்ஸ் ஆஃப் கமாண்ட்ஸ் இருக்குது நான் சொன்ன மாதிரி. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ட்ரா பண்ணுற கமாண்ட்ஸ். ஏன்னா நம்ம 2D தான் ட்ரா பண்ண போகிறோம். அதாவது சர்க்யூட் ட்ரா பண்ணாலும் சரி, லேஅவுட்ஸ் ட்ரா பண்ணாலும் சரி, அதுக்குள்ளே கமாண்ட்ஸ் எல்லாமே எனக்கு இங்கே இருக்குது. ஓகே, இப்போ நான் ஒரு லைன் பிக் பண்ணுறேன். இந்த லைனை பிக் பண்ணி நான் ட்ரா பண்ணுறதுக்கு அந்த லைனையும் பிக் பண்ணலாம். ஆர்எல்ஸ் இந்த கமாண்ட் மேனேஜரில் போயிட்டு லைன் அப்படின்னு டைப் பண்ணி என்னால் எடுத்துக்க முடியும்.
இதில் ஃபஸ்ட் பாயிண்ட் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லி கேட்குது. நான் ஃபஸ்ட் பாயிண்ட் ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அதோட லென்த் எவ்வளோக்கு வேணும், ஆங்கிள் என்ன ஆங்கிள் அப்படிங்கிறத உங்களுக்கு காட்டுது. அதாவது 908 அப்படிங்கிற லென்த்துக்கு நான் வரைகிறேன். எம்எம்க்கு 11 டிகிரிஸில் இந்த லைன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இதை எப்படி சார் ஒரே நேரத்தில் என்னால் லென்த் அண்ட் ஆங்கிள் ஸ்பெசிஃபை பண்ணுறது அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு எனக்கு லென்த் ஒரு 1000 வேணும் அப்படின்னு நான் சொல்லி கொடுத்துட்டு என்ட்ரு கொடுக்காம டேப் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த லென்த்துலேருந்து ஆங்கிளுக்கு அது என்ன ஆகும் அப்படின்னா மாறும். ஸோ ஆங்கிள் எனக்கு ஒரு 25 டிகிரிக்கு வேணும் அப்படின்னு நான் என்ட்ரு பண்ணிட்டேன் அப்படின்னா அந்த லைன் 1000 எம்எம்க்கு 25 டிகிரி ஆங்கிளில் செட் ஆயிரும். ஸோ அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்த லைன் எவ்வளோ லென்த்தில் வேணும், எவ்வளோ ஆங்கிளில் வேணும் அப்படிங்கிறதையும் நம்ம என்ன பண்ணிக்க முடியும் அப்படின்னா செட் பண்ணிக்கலாம். இல்லை சார் எனக்கு ஒன்லி ஹரிசாண்டல் அண்ட் வெர்டிக்கல் தான் வேணும் அப்படின்னா இதில் இன்னொரு ஆப்ஷன் இருக்குது, ஆர்த்தோ அப்படிங்கிற ஆப்ஷன். ஸோ இந்த ஆர்த்தோ அப்படிங்கிறத ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஒன்லி ஹரிசாண்டல் அண்ட் வெர்டிக்கல் லைன்ஸ் மட்டும்தான் வரைய முடியும். வேறு எந்த லைன்ஸும் உங்களால் என்ன பண்ண முடியாது அப்படின்னா ட்ரா பண்ண முடியாது. அதே மாதிரி இதில் இன்னொரு ஆப்ஷன் இருக்குது. அந்த ஆப்ஷன் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஓஸ்னாப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓஸ்னாப் எதுக்காக அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா எண்ட் பாயிண்ட், மிட் பாயிண்ட், இது எல்லாமே நான் டிக் பண்ணி வச்சுருக்கேன். எதுக்காக டிக் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னா, இப்போ நான் ஒரு லைன் வரைய போகிறேன். ஸோ லைன் போகணுங்கிறப்போ எனக்கு இதோட மிட் பாயிண்ட்லேருந்து நான் வரையணும் அப்படின்னா இதோட மிட் பாயிண்ட்டை அது என்ன பண்ணி காட்டும்னா இந்த ஓவரால் லைனுக்கு இதோட மிட் பாயிண்ட்டை இதை ஐடென்டிஃபை பண்ணி காட்டும். இப்போ உதாரணத்துக்கு இதில் மிட் பாயிண்ட் ட்ரையாங்கிளில் காட்டுது இல்லையா? ஸோ இந்த மாதிரி அதே மாதிரி இப்போ நான் இதுலேருந்து போகிறேன் அப்படின்னா இங்கே டச் பண்ணுறப்போ அதோட எக்ஸ்டென்ஷனை காட்டும். இந்த மாதிரி ஓஸ்னாப் ஆனில் இருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி எனக்கு ஈஸியான ஆப்ஷன்ஸ் எல்லாமே காட்டும். ஸோ அதுக்கடுத்து மிட் பாயிண்டில் ஜாயின் பண்ணுறது, இன்டர்செக்டில் ஜாயின் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஓஸ்னாப் ஆனில் இருந்தால் மட்டும்தான் எனக்கு காட்டும். அதுக்காக தான் நான் ஓஸ்னாப் என்ன பண்ணி வச்சுருப்பேன் அப்படின்னா ஆன் பண்ணி வச்சுருப்பேன். ஓகே, இந்த மாதிரி இதில் நிறைய கமெண்ட்ஸ் இருக்குது. பாலிலைன் இருக்குது. சர்க்கிளில் பார்த்திங்க அப்படின்னா சர்க்கிள்லேயே நிறைய டைப்ஸ் ஆஃப் சர்க்கிள்ஸ் இருக்குது. சென்டர் ரேடியஸ், அதாவது சென்டர் பாயிண்ட்லேருந்து அதோட ரேடியஸ் ஸ்பெசிஃபை பண்ணி வரைகிறது. அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா 2 பாயிண்ட், அதாவது 2 பாயிண்ட்டுக்கு இடையில சர்க்கிள் வரைகிறது. ஸோ இந்த பாயிண்ட்டுக்கு இந்த பாயிண்ட்டுக்கு இடையில எனக்கு சர்க்கிள் வேணும், இந்த மாதிரி பாயிண்ட்டுக்கு இடையில சர்க்கிள் வரைகிறது. ஆர்எல்ஸ் பார்த்திங்க அப்படின்னா 3 பாயிண்ட் சர்க்கிள். இந்த மாதிரி நிறைய டைப்ஸ் ஆஃப் சர்க்கிள்ஸ் இருக்குது. அதே மாதிரி நிறைய டைப்ஸ் ஆஃப் ஆர்க்ஸும் இருக்குது. ஸோ இதெல்லாமே என்னோட அப்ளிகேஷன் ஓரியன்ட், எந்த இடத்துல எந்த மாதிரி ஆர்க்ஸ் தேவைப்படும் அப்படிங்கிறத நான் கெஸ் பண்ணி ப்ராக்டிஸ் வர நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா பழகிடும். அது போக பார்த்திங்க அப்படின்னா ரெக்டாங்கிள் இருக்குது, பாலிகன் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா பாலி லைன்ஸ் வரைய முடியும், பாயிண்ட் ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம், ஸோ வைப் அவுட் பண்ண முடியும். இந்த மாதிரி கமெண்ட்ஸ் எல்லாமே இருக்குது. அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா ரீஜியனாக மாற்றுறது. இந்த ரீஜியனாக மாற்றுறது எதுக்காகங்கிறது பார்த்திங்க அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு கீழே அதோட 2D ரெப்ரசன்டேஷன் தெரியுது இல்லையா உங்களுக்கு? ஸோ இந்த மாதிரி வரைஞ்சிட்டு நான் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா பூலியன் ஆப்ரேஷன்ஸ் மூலிமா, அதாவது பூலியன் ஆப்ரேஷன்ஸ்னால் என்னென்னா யூனியன், ஓகே, இந்த மாதிரி யூனியன், அப்புறம் சப்ராக்ட், இந்த மாதிரி கமெண்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி நான் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நம்ம மேக்ஸில் படிச்சுப்போம் இல்லையா, எத்தனை யூனியன் சப்ராக்ட், அந்த மாதிரி கமெண்ட்ஸ் இதில் அப்ளை பண்ணி நான் ஈஸியாக என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த கமாண்டில் இருந்து ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த டயக்ராமை ஈஸியாக நான் என்ன பண்ணிக்க முடியும் அப்படின்னா நான் ஃபஸ்ட்டு வரைஞ்சி யூனியன் சப்ராக்ட் கமாண்ட்ஸ் யூஸ் பண்ணி இந்த மாதிரி லெஃப்ட் சைடில் ரைட் சைடில் காட்டுது இல்லையா ரெட் கலரில், அந்த மாதிரி நான் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா கொண்டு வந்துக்க முடியும். ஓகே, இது மட்டும்தான் முடியுமானா இதில் இன்னும் கமாண்ட்ஸ் இருக்குது எனக்கு. மாடிஃபை கமாண்ட்ஸ், அதாவது ஒரு லைனை நான் வரைஞ்சிட்டேன் அப்படின்னா நான் தப்பான இடத்துல வரைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதை மூவ் பண்ணுறதுக்கு, ரொட்டேட் பண்ணுறதுக்கு, அதை காப்பி பண்ணுறதுக்கு, ட்ரிம் பண்ணுறதுக்கு, ஃபில்லட்ஸ் எடுக்கிறதுக்கு, அரேனா ஒரு சர்க்கிள் வரைஞ்சிருக்கு, அதே மாதிரி எனக்கு 10 சர்க்கிள் அதே லைனில் வேணும் அப்படின்னா அரே ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். அதுலேயும் போலார் அரே, சர்க்குலர் அரே, இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி மாடிஃபை பண்ணுற கமாண்ட்ஸும் எனக்கு என்ன இருக்குன்னா ஆட்டோகேடில் எனேபிள்டாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நான் என்ன பண்ணிக்க முடியும் அப்படின்னா அன்னோடேஷன் செட் பண்ணுறது. அன்னோடேஷன்ஸ் மீன்ஸ் டைமென்ஷன் செட் பண்ணுறது. டைமென்ஷன்ஸ், முக்கியமான நோட்ஸு, அப்புறம் என்னோட ஜாமெட்ரிக்கல் ஜிடிஎன்டியை பற்றி நோட்டிஃபிகேஷன்ஸ் கொடுக்குறது, இது எல்லாமே நான் டெக்ஸ்ட் யூஸ் பண்ணி தான் பண்ணுவேன். இதுக்கு எனக்கு அன்னோடேட் அப்படிங்கிற தனி டேபே இருக்குது. இதில் எனக்கு எந்த மாதிரி ஃபாண்ட்டில் வேணும், என்ன ஸ்டாண்டர்டில் வேணும், எல்லாமே நான் என்ன பண்ணிக்க முடியும் அப்படின்னா செலக்ட் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி ஒரு சர்க்கிளுக்கு சென்டர் மார்க் வேணும், இல்லை ஒரு 2 லைனுக்கு சென்டர் லைன் வேணும் அப்படின்னா அதுக்கு ஷார்ட்கட்ஸும் நமக்கு இதில் என்னென்னா எனேபிள்டாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா பேராமெட்ரிக் அப்படிங்கிற கமாண்ட். ஸோ இது வந்து இந்த 2019 தான் இந்த ஆட்டோகேடில் கொண்டு வந்திருக்காங்க. இது எதுக்காகங்கிறது பார்த்திங்க அப்படின்னா இப்போ உதாரணத்துக்கு ஒரு லைனுக்கு ஒரு லைன் எப்போவுமே பெர்பெண்டிகுலராக இருக்கணும். நான் கை வச்சு மூவ் பண்ணாலும் அது மூவ் ஆகக்கூடாது அப்படின்னா நான் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா பெர்பெண்டிகுலர் அப்படிங்கிற கன்ஸ்ட்ரெயின்ட் கொடுத்துட்டேன் அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக லாக் ஆயிரும். அந்த கன்ஸ்ட்ரெயினை டெலீட் பண்ணால் மட்டும்தான் அது பெர்பெண்டிகுலர்லேருந்து நான் என்ன பண்ணிக்க முடியும் அப்படின்னா மூவ் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி கன்ஸ்ட்ரெயின்ஸ் கொடுத்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா அரெஸ்ட் பண்ணி வச்சுக்க முடியும். ஸோ யாரும் அதை எடிட் பண்ண முடியாது நான் லாக் பண்ணி வச்சுட்டேன் அப்படின்னா.
ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இதிலே அன்னோட்டேஷன்ஸ் போக லேயர்ஸ் அப்படிங்கிற கமாண்ட் இருக்குது. இந்த லேயர்ஸ் எதுக்காக அப்படின்னா, இப்போ நான் ஒரு டிராயிங்கை வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா, என்னோட ப்ரொடக்ஷன் யூனிட்டுக்கு கொடுக்குறேன் அப்படின்னா எல்லாமே ஒரே திக்னஸில் இருந்தால் அவங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ண முடியாது. எது வந்து ப்ராடக்டோடது, எது வந்து டைமென்ஷனோடது, இந்த மாதிரி ஐடென்டிஃபை பண்ண முடியாது. ஸோ அதை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு தான் நான் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த லேயர் அப்படிங்கிற கமாண்ட் யூஸ் பண்ணலாம். இந்த லேயருங்கிற கமாண்டில் நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, இதை நான் வந்து அங்கே செலக்ட் பண்ணாலும் ஓகே, ஆர்எல்ஸ் இங்கே லேயர் அப்படின்னு டைப் பண்ணாலும் ஓகே. இப்போ எனக்கு இந்த மாதிரி ஒரு ப்ராப்பர்ட்டி டேப் ஓப்பன் ஆகும். இதில் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா எனக்கு தேவையான லேயரை நானே க்ரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ உதாரணத்துக்கு நான் ஒரு நியூ லேயர் கொடுக்குறேன். இது எதுக்காக அப்படின்னா டைமென்ஷன் அப்படிங்கிறதுக்காக கொடுக்குறேன். ஸோ இது எப்போவுமே எனக்கு ஆனில் இருக்கணுமா இல்லை ஃப்ரீஸில் இருக்கணுமா, இந்த மாதிரி பிளாட் அதாவது பிரிண்ட் எடுக்கும்போது இந்த லேயர் எனக்கு தெரியணுமா கூடாதா, இந்த லேயர் என்ன கலரில் இருக்கணும். ஸோ ஓகே, நான் ஒரு சும்மா சாம்பிளுக்கு ஒரு கலர் செலக்ட் பண்ணிக்கிறேன். இது எந்த மாதிரி லைன் டைப்பாக இருக்கணும், எனக்கு கண்டினியூஸாக இருக்கணுமா, எந்த மாதிரி லைன் டைப்பாக இருக்கணும். ஸோ லோடில் போயிட்டு நான் எனக்கு இந்த லைன் டைப்பாக இருக்கணும், அந்த மாதிரி நான் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா சென்ட்ரல் லைன்ஸ்க்கு எனக்கு இந்த லைன் அது என்ன கலரில் இருக்கணும் அந்த மாதிரி செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த லைனோட வித்து எவ்வளோ இருக்கணும், ஏன்னா டைமென்ஷன் லைன் ஒரு வித்துலையும் நான் வரைகிற டிராயிங் ஒரு வித்துலையும் இருந்தால் அவங்களால ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி எல்லா ஆப்ஷன்ஸும் நான் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா லேயரில் கொடுத்துக்க முடியும். ஸோ கொடுத்துட்டேன் அப்படின்னா நான் இப்போ போயிட்டு டைமென்ஷன் அப்படிங்கிற லேயர் செலக்ட் பண்ணிவிட்டு நான் வரைஞ்சேன் அப்படின்னா நான் அந்த லேயரோட ப்ராப்பர்ட்டிஸ்க்கு ஏற்றாப்பில் தான் அந்த டயக்ராம் என்ன ஆகும் அப்படின்னா வரும். ஸோ இந்த மாதிரி டைமென்ஷன், இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இதில் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா லேயர்ஸ் போக பிளாக்ஸ். அதாவது பிளாக்ஸ் எதுக்காகங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நான் உங்களுக்கு ஒரு டயக்ராம் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இங்கே டைட்டில் பிளாக் இருக்குது இல்லையா, இந்த டைட்டில் பிளாக்கெல்லாம் நான் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா எப்போவுமே என்னோடய கம்பெனிக்கு இந்த டைட்டில் பிளாக் தான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அது ஒரு பிளாக்காக ஆட் பண்ணி என்ன பண்ணிக்க முடியும் அப்படின்னா சேவ் பண்ணிக்க முடியும். அதில் ஆட்ரிபியூட்ஸ் எல்லாமே கொடுத்துக்க முடியும். ட்ராவன் பை யார், செக்குடு பை யார், அந்த மாதிரி ஆட்ரிபியூட்ஸ்லாம் எப்போவுமே ஒரே ஆள் அப்படிங்கிறத ஆட்ரிபியூட்ஸ் அப்படிங்கிறது மூலிமா நான் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா செட் பண்ணிக்க முடியும். இங்கே இருக்குது இல்லையா இன்சர்ட் பிளாக் அப்படின்னா பிளாக் இந்த மாதிரி ஸ்க்ரூ இந்த மாதிரி நான் என்ன பண்ணிக்க முடியும் அப்படின்னா க்ரியேட் பண்ணி சேவ் பண்ணிக்க முடியும். பிஓஎம் டைட்டில் அப்படிங்கிறத நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஆல்ரெடி ஒரு பிளாக்காக சேவ் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் ஐட்டம்க்கு கீழே இந்த ஐட்டம் தான் எப்போ வரணும், பார்ட் நம்பர் கீழே இதான் எப்போ வரணும், டிஸ்கிரிப்ஷன் கீழே இதான் வரணும்னு என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா எப்போவுமே ஆட்ரிபியூட்ஸ் டிஃபைன் பண்ணி சேவ் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே எனக்கு ஈஸியாக இருக்கும். அதுபோக என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இன்செர்ட்டில் என்னால் டேபிள்ஸ் இன்செர்ட் பண்ண முடியும். ஸோ டேபிள்ஸ் இன்செர்ட் பண்ணுறப்போ அது என்ன ஸ்டாண்டர்டில் வேணும், அது எவ்வளோ காலம்ஸ் இருக்கணும், இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாமே எனக்கு ஆட்டோகேடில் இருக்கிறதுனால 2Dக்கு இது ரொம்பவே ஈஸியான சாஃப்ட்வேர். ஸோ பிஓஎம் டெம்ப்ளேட் ஜென்ரேட் பண்ணுறதாகட்டும், டேபிள் ஜென்ரேட் பண்ணுறதாகட்டும், இதெல்லாமே என்னால் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஈஸியாக இதில் பண்ணிக்க முடியும். ஓகே, இதில் இருக்கிற மற்ற ஆப்ஷன்ஸ் பற்றி எல்லாமே நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில், அதாவது ஒவ்வொரு கமாண்ட்ஸும் எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறத நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணி காட்டுறேன். தேங்க்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.